கட் டேக் ஓகே. ஏங்க என்னங்க பண்றீங்க? எவனோ ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் இந்த பாஸ கட்டியும் குடிப்பேன் முத்தமும் கொடுப்பேன். ஐயோ அவன் பேபி, இது வெறும் பாஸ் இல்ல, நம்ம பப்ளி மாஸ். பப்ளி மாஸா? புரியலையா? அட வாதம். இதெல்லாம் போட்டு நின்றது போதும், கழட்டிடலாம். ராசாத்தி. பிரபன்னா. அடி பாவி பிக் சிஸ்டர், நீதான் இவள் வற்றுகை பண்ணியா? பாஸ் உங்களே பேர் சொல்லி கூப்பிடுறா. போட்டுவா. போட்ரு. போட்டேன் பாஸ். ஏண்டா அப்ப நீ போட்டுறவான்னு கேட்டது இந்த போட்டுறவா தானா? நான் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம், சும்மா விளையாட்டுக்காக பண்ண மாப்ள. அழகு நீயாடா இது? நானேதான். இந்த சைஸ பாக்கும்போது நினைச்சேன், அப்ப அது நான் தான் ப்ரோ. என்ன விளையாட்டு இதெல்லாம்? நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா? ஏன் நாங்க கொடுக்க மாட்டோமா? ஆமா, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? நீ வந்ததும் சேர்ல மாசா காலை தூக்கி போட்டு உக்காந்தல, அப்பவே உன் கால்ல இருக்கிற மெட்டிய பார்த்து நீ தான் கண்டுபிடிச்ச. அதான பார்த்தேன், என்னடா சிஸ்டர் பாயாம பதுங்கி பதுங்கி செய்யறாங்களேன்னு. இவ்வளவு நேரம் ரொம்ப குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, உங்களை யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் சிஸ்டர் பதுங்கி இருந்தாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணோம், ஆனா கால்ல இருக்கிற மெட்டியை மறந்துட்டோமே. மச்சான் நான் அதையும் கவனிக்கல. அப்ப நீயும் என்ன மாதிரி டியூப்லைட்டா தான் இருந்திருக்க மாப்ள. ஆமா, எது இதெல்லாம்? கல்யாண நாள் அன்னைக்கு கேக் வெட்டி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா மட்டும் போதுமா? இந்த கல்யாண நாள உங்க ஆயுசுக்கும் நீங்க மறக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆமாமா, இந்த நாள்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமா சத்யாவோட உணர்வை மச்சான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். அதெல்லாம் சரி, அதுக்கு குடோன் கூட்டு வந்தீங்க? குடோனா? நம்ம மீட்டிங்ல இந்த மாதிரி பெரிய குடோன் செட்டப்ல தானே மீட் பண்ணோம். அதான் இந்த வாட்டியும் சென்டிமெண்டா குடோன்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ நான் வேற லெவல் போங்க. சரி, ஃபங்க்ஷன் லேட் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் நம்ம தேடிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். மச்சான், இப்படியே மண்டபத்துக்கு வர போறீங்க? இப்படியே மண்டபத்துக்கு வந்தா என்ன ஆகும்? ஐயோ ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. பாய்ஸ், லைட்ஸ் ஆஃப். எல்லாம் ஓகே மாப்ள. ஆனா போன வாட்டி ஒரு மாஸ் ஃபைட்டிங் இருந்துச்சு, அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அந்த குறைய தீர்க்கத்தான் நாங்க வந்துட்டோம்ல. யாரா நீங்க? நாங்க தான் உங்களை உண்மையிலே கடத்த வந்த ரவுடிங்க. ரவுடிங்களா? ஏய், சட்டை போடுறா. போடுறா சாவியா. ஏய், எங்கடா போட்ட? எங்க போடணும்னு நீ சொல்லலையானே? ஏண்டா டேய், உங்களை வச்சு மல்லு கட்ட முடியலையாடா? ஏய், இப்ப நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. நாங்க உங்ககிட்ட மாட்டடா, நீங்க தான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சிஸ்டர், ஸ்டார்ட் நவ. மச்சான்,
ஆமா நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இவங்க தூள் கலப்புவாங்க. அப்ப நானே ஆமா ஆமா நாங்க நீ அடி வாங்கி தான் சாவணும் முடிவு எடுத்துட்ட. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? நீ போய் அடி வாங்கி சாவு. சரி கலக்கு. ம். ஆல் தி பெஸ்ட். ம். அப்பா அப்பா நல்ல வேலை வந்துரு வந்துரு நம்ம மேல படல அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. மாட்டியா? ஓய். ஏய் வாடா. ஓ இவனுங்க வேற. என்னது மிஸ் ஆகுதே? குலுவுதோ? ஒரு ஊரில ஒரு ராஜகுமாரி. ஏய் குலுபுதம், நீ எப்படி மேல வந்த? நான் எங்கம்மா மேல வந்தேன்? நீதாம்மா என்ன மேல தூக்கிட்ட. ஐயோ சாரி சாரி. போடுறது ஏம்மா? என்னத்த இன்னும் அவங்கள காணோம்? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ சத்யா வர மாதிரி தெரியல. என் வீட்டுக்காரர் வேற நேரம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. நாம வேணா கிளம்பலாமாக்கா? ஆமாக்கா, எனக்கு வீட்டு வேலை அப்படி அப்படியே கிடக்குது. நானும் சீக்கிரமா வீட்டுக்கு போனா வேலை நடக்கும்ல. சரி வாங்க, ஆமாக்கா. கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பலாம். வா. அக்கா என்னக்கா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய், எங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த கிஃப்ட நீங்க சத்யா கிட்ட கொடுத்துருங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஐயோ, இல்ல இல்ல, யாரும் போகாதீங்க. எல்லாரும் உட்காருங்க. யாரும் இங்க இருந்து போகாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மகனும் மருமகளும் என்னை ஏமாத்த மாட்டாங்க. அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. எல்லாரும் உட்காருங்க. அம்மா உட்காருங்க, வந்துருவாங்க. இன்னும் எந்த நம்பிக்கையில அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ற? அவ உன் மானத்தை வாங்கணும் தான் தெளிவா திட்டம் போட்டு நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம பிரபுவை கூட்டிட்டு போயிருக்கா. நீங்க எடுத்ததுதான் கரெக்டான முடிவு. அவங்க நிச்சயம் வரமாட்டாங்க. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஏய், அனிதா, இல்ல இல்ல, நீங்க போகாதீங்க. யாரும் போகாதீங்க. அத்தை, சத்யா, சத்யா வந்துட்டியா? சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க.
நீ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் யாரையும் போக விடாம இங்கே இருக்க வச்சேன். எப்படி தெரியும்? அது இவங்க 2 பேரும் எனக்கு போன் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நீங்க சொன்னதெல்லாம் நடிப்பா? குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாம் பதற வச்சுட்டு இந்த குப்பை அந்த ஊர் நாட்டானுங்களோட சுத்திட்டு வந்திருக்கா. அதுக்கு நீயும் உடந்தியா? ஏய் போடி. ஏய் சத்யா, நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போங்க, சீக்கிரம் போங்க. நீங்களும் வாங்க. சரி போலாமா? நீங்களும் ட்ரெஸ் மாத்தணும்ல? சரி நாங்க வரோம். சீக்கிரம் போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. மா, நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்க, கண்டுக்காத மாதிரியே எல்லாருமே இருக்கீங்க. இந்த வாயால நீ நல்ல வார்த்தையா பேசிட்டு போற, அத வேற கேட்டு நான் பதில் சொல்றதுக்கு ஓடி எனக்கு வேலை இருக்கு. என்னம்மா உங்க அம்மா இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? அனிதா, சொல்ல மறந்துட்டேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணும்போதே எங்க வீட்ல ஒரு டபுள் பேரல் இருக்கு. அது அப்பப்ப பைத்தியம் மாதிரி ஏதாவது வளர்க்கிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால நீ என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. லூஸ் மாதிரி பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத என்ன? அம்மா, என்னமா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? வாங்க 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 பேசு. அனிமா, அங்க பாருமா, யாருமே வரலமா. ஆளே இல்லாத டீ கடையில உங்க அம்மா யாருக்காகமா டீ ஆத்துறாங்க? உங்க அம்மா நம்மள டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்கம்மா. இனி நீ எது பேசினாலும் வேஸ்ட் தான் போல இருக்குமா. எல்லாமே கை மீறி போச்சுமா. இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கிறத நாம பார்த்துட்டு சாப்பிட்டு போக வேண்டியதுதான். வேற எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டேன். சித்தப்பா, என்ன சித்தப்பா உங்க ஆளுங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கானுங்க? பைத்தியக்கார பசங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னைக்கு எப்படி அந்த குப்பத்தோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஆமா, யோ விடியா. நானே அவங்க வந்துட்டாங்கன்னு டென்ஷன்ல இருக்க. நீ எதுக்கு இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வர? என்ன விஷயம்னு சொல்லு. இது என்ன சொல்லுமா? இத கேக்குறதுக்கு தான் இவ்ளோ அவசரமா கூட்டிட்டு வந்தியா? ஏன் இத பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியலையா? கண்ணு என்ன தெரியுமா போச்சு? ஐயோ அனிமா, கோபப்படாம இது என்னன்னு சொல்லு. விஷயம் இருக்கு. கேக்கு. இந்த கேக்க வச்சு அந்த சத்யாவை எப்படி அசிங்கப்படுத்த போறேன்னு உனக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். அனிமா, இந்த சிப்ப அந்த கேக்குள்ள வச்சிடணும். சத்யா கேக்க விட்ட போகும்போது இந்த பட்டனை நாம அமுக்கணும். கேக்கு வெடிச்சு செதறி அப்படியே அந்த குப்பத்துக்காரி மூஞ்சில சாணி அப்படி மாதிரி ஆயிரும். வந்த எல்லாரும் அவளை பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிப்பாங்க. குப்பத்துக்கும் பிரபுவுக்கும் அது பயங்கர அசிங்கமா இருக்கும். யோ, மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்குங்கிற மாதிரி உன்னோட ஐடியா. இன்னும் பெருசா ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல. அனிமா, சீப்பை ஒளிச்சு வைக்கிற மாதிரி சீப்பா தான் இருக்கும் இந்த ஐடியா. ஆனா கேக்கு முகத்துல அப்பி எல்லாரும் சிரிச்சு அந்த குப்பம் அசிங்கப்பட்டு நின்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விஷுவலா ஓட்டிப்பாரு. பாத்தியா பாத்தியா, நினைச்சு பார்க்கும் போதே உனக்கு சிரிப்பு வருது. அப்போ இத பண்ணிருவோமா? சரி, ஆனா சொதப்பாம பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன். அந்த சத்யா நல்லா அசிங்கப்பட போறா.
என்னக்கா ரெடியாக போன சத்யாவை இன்னும் காணோம்? நீ என்ன பேசுற? சத்யா என்ன முன்ன மாதிரியா? பணக்கார வீட்டு மருமக, நல்ல காஸ்ட்லியான Dress எடுத்திருப்பாங்க, மாத்திட்டு வரதுக்கு நேரம் ஆகும்ல. அப்படியா? சத்யாவுக்கு இருக்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே தான் நடக்கும். ஆமாங்க, மேரி மாதா எப்போதும் சத்யாவுக்கு துணையா தான் இருப்பா. கண்டிப்பா. இல்ல அந்த நல்லா இருக்க. சத்யா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. யோ, பட்டன் அமுக்குனா கேக் வெடிச்சிரும்ல. கவலையே படாதமா, பர்ஃபெக்ட்டா வெடிக்கும். வேணும்னா அமுக்கியாட்டவா? யோ லூசு, இப்ப அமுக்குனா கேக் வேஸ்டா தான் போகும். ஆமால, அவங்க கேக்க வெட்ட போகும்போது கரெக்டா வெடிக்கிற மாதிரி அமுக்கு. ஓகேமா, மிஷனுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். யோ, ரெடியா இரு. கேக்க வெட்ட போகும்போது கரெக்டா வெடிக்கணும். ரெடிமா? சத்யா, யோ, பட்டனை பிரஸ் பண்ணியா?
என்ன வெடிக்கல? அமுத்தி தொலையா. ஏன் கேக் வெடிக்கல? அதாம்மா எனக்கும் புரியல. பட்டன் அமுக்குனா போதும் வெடிச்சிரும்னு கடைக்கார சொன்னா. ஆனா வெடிக்கலையா பண்ணி? உன்னை நம்பி ஒரு காரியம் செய்ய முடியுதா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்காவது ஓடி போயிடு. இல்லன்னா வர கோவத்துக்கு உன்னை சாகடிச்சிருவேன். கடைக்கார சொதப்படுறதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? உன் கோவத்தை என்கிட்ட காட்டிட்டு இருக்க. உனக்குன்னே இப்படி கடைக்காரனுங்க கிடைப்பானுங்க. ஒரு வேலையாவது உருப்படியா செய்யறியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா பாட்டி போங்கம்மா. வாங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா சந்தோஷமா இருங்க. எந்திரிங்க. நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். தம்பி நீங்க வாங்க. நீங்களும் நிர்மலாவும் சேர்ந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்கணும். எந்திரிங்க. ஏய் என்னடா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எழுந்திரிங்க. அனிதா மாப்ள வாங்க. நீங்க மட்டும் ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே இது எதுக்குமா? என்ன இது? பாக்குறதுக்கு குட்டி சைஸ் செல்போன் மாதிரியே இருக்கு. யோ அது என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? ரெண்டு பேரும் கேக்க கட் பண்ணி உங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஏயா பாத்துக்கிட்டு இங்க பாரியா, இங்க பாரு, சிரிக்கிறத நிப்பாட்டு. அவங்க மூஞ்சிலேயே கேக்க வச்சுக்கிட்டு ஒன்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிருவாங்க. சொன்னா கேளியா, சிரிக்காத. அப்பா சாமி, கேக் எப்படி வெடிச்சது? அந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு எதுக்கு? பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? அவங்க மூஞ்சில கரிய பூச சொன்னா ஏன் மூஞ்சில பூசி விட்டுட்ட? எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அனிமா, நான் மட்டும் என்னமா பண்ணுவேன்?
ரிமோட்டை நான் அந்த அமுக்குனேன். அப்பெல்லாம் வெடிக்காம கரெக்டா நாம கேக்கு பக்கத்துல போகும்போது வெடிக்குது. ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டுமா, அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? அந்த குப்பத்தை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நான் தான் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகலாமா? வாழ்த்தின வாய் பூரா அவங்கள திட்டிட்டு போகணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன பண்ண போற? ஏற்கனவே நம்ம பண்ண பிளான் தான். பிரியாணில மருந்த கலந்துருவோம். அத சாப்பிட்டாங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகி இம்மிடியட்டா வயிறு வலி வந்துரும். ஏண்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தமேன்னு எல்லாரும் அந்த குப்பத்தை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படிமா இருக்கு என் ஐடியா? இதையாவது சொதப்பாம பண்ணு. மாப்ள குடுறா. இந்தா மாப்ள. மச்சான் சத்யாவுக்கு போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. இந்தா நீ கொடு. சத்யா நீங்க போட்டு விடுங்க. எப்படி இருக்கு? என் தங்கச்சியும் மச்சானும் செலக்ட் பண்ண எப்படி நல்லா இல்லாம போகும்? சூப்பரா இருக்கு. அண்ணா ரொம்ப நல்லா இருக்குது. சத்யா, எல்லாரும் gift கொடுத்துட்டாங்க. பிரபு சாருக்கு நீ gift கொடுக்கணும்னு சொன்னியே, கொடுத்தியா? குலுபுதம். இந்தாங்க சிஸ்டர். அமுல் பேபி, இந்த காப்பு எனக்கு என் அப்பா குத்துது. இந்த காப்பு என் நண்டு இருக்கும் போதெல்லாம் என் அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத பொருள்னா எனக்கு அது இதுதான். இந்த காப்பு என்னோட உயிர். இது இனிமே உன்னாண்டதான் இருக்கணும். இந்தா. தேங்க்யூ. என் மேல உள்ள பாசத்தை நீங்க இந்த gift மூலமா காட்டிட்டீங்க. இப்போ உங்க அளவுக்கு என்னால யோசிச்சு gift கொடுக்க முடியல. ஆனா நான் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க என்ன எத்தனையோ தடவை ஃபாரின் கூட்டு போன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் வேணும்னே அவாய்ட் பண்ணிருக்கேன். இப்ப கூட நம்ம ஃபாரின் போகல. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போறோம். ஆக்ரா போறோம். தாஜ்மஹால் பார்க்க. சசி, என்னங்க? அந்த இருக்கு பிரியாணி டேக்ஸா. மருந்து அதுல கலந்துட வேண்டியதுதான். அடா 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 அடா, வாசனை என்னமா வருது. ஒரு வாய் கூட சாப்பிடாம மருந்து அதுல கலக்கிறோம்னு நினைக்கும் போது மனசு பிராண்டுது. இத கலக்கலைன்னு அனிமாவுக்கு தெரிஞ்சதுதான் அப்புறம் அனிமா என்ன பிராண்டிடுவா.
சரி கலப்போம். சிக்கன் புலாவு, பிரியாணி. சார் யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? யோ, எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? சாரி சார், தெரியாம கேட்டுட்டேன். ஆமா, நீ யாரு? சர்வர் வேலைக்கு வந்திருக்கேன் சார். யோ, சர்வர் வேலைக்கு வந்துட்டு சமையல் கட்டுல என்னடா வேலை? அது சர்வருக்கு சமையல் கட்டுல என்ன வேலைன்னு கேட்டேன். போய் பரிமாற வேலை பாரு போ. ஓகே சார். என்னாச்சு மாப்ள? பிரியாணில மருந்து கலந்துட்டீங்களா? யோ, என்னையா? ஏதாச்சும் வாய் திறந்து சொல்லு. கலந்துட்டியா இல்லையா? கலந்துட்டேன். அத சொல்லி தொலைய வேண்டியதானே. அதுக்கு ஏன் இப்படி பதறிட்டு இருக்க? இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி பிரியாணி நான் என்னைக்குமே சாப்பிட்டதில்ல. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்தது இல்ல? நீங்க பிரியாணி நல்லா சாப்பிட்டேன்டி. நீ சாப்பிட்டல்ல? நானும் மூக்கு முட்டை சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டதுங்கெல்லாம் வயிறு வலியில அலற போகுதுங்க. ஆமாமா, பிரியாணி ரொம்ப அருமையா இருந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட்டேன். பிரியாணி செம டேஸ்ட் இல்ல? ஆமாண்ணே, புடி புடிச்சிட்டேன். நானும் தான். வயிறே வெடிச்சிரும் போல இருக்கு. வெடிக்காதுடா, வலிக்கும். உயிர் போற மாதிரி இப்ப வலிக்கும் பாரு. என்ன மாப்ள, பிரியாணில மருந்து கலந்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கான ரியாக்ஷன் யார்ட்டுமே இல்ல. எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறாங்க. எனக்கு அதான் மாவா தெரியல, மருந்து கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும் போல இருக்கு. லேட்டானா அடுத்த வருஷமா? இப்ப வலிச்சாதாயா அவளை திட்டிட்டு போவாங்க. அங்க பாரு, எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் இருக்காங்க. ஐயோ, தாங்க முடியலையே, வயிறு வலிக்குதே. என்னையா வயித்தை பிடிச்சிட்டு கத்துற? வயிறு வலிக்குதா? சொல்லியா, என்னாச்சியா உனக்கு? சட்டையில பட்டன் சரியில்லைன்னு ஊக்கு குத்துன, ஊக்கு குத்திருச்சா? ஆமா. ஏன் அப்படி பண்ற? சரி வா வா. யோ, என்னையா? யார்கிட்டயும் ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மருந்த குழந்தையா இல்லையா? இல்ல. என்னண்ணே, சமையல் ரூம்ல நடந்ததை பத்தி சொல்லவே இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்ன வேலை இது? நம்ம வீட்டு விசேஷத்துல நாமளே இப்படி பண்ணலாமா? குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை குடும்பத்தோட வச்சு முடிச்சிடணும். மத்தவங்க பாதிக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. கொடுங்க அந்த பாட்டில். கொடுங்க கொடுங்க. என்னண்ணா இது? இத பிரியாணியில கலந்துட்டு தான் என்ன இருக்கும் தெரியும்ல? இதோ வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டீங்கன்னு சும்மா விடுறேன். இதே வேற ஆளா இருந்தான்னு வைங்க, பகுந்திருப்பேன். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான். ஒரு ஹீரோ இருந்தாலே கரெக்டான நேரத்துல வந்து கையை பிடிச்சிருவானுங்க. இதுல 2 ஹீரோ 2 ஹீரோயின் வேற. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் சேஃப்டிக்கு இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன்.
வீரசிங்கமா கொக்கா? மாமா தான் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போனார்ல, வாயால சொன்னாலாம் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. இப்போ வாயில சொன்னா புரியாதவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பிடுறவங்களுக்கு வயிறு கலக்கணும் தானே மருந்து கலக்க வந்தீங்க. இப்போ இந்த வயிறு வலி 4 நாளைக்கு போகாது. போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, நான் பிரியாணில மருந்து கலக்க போனேன், ராசாத்தி என் வயிற்றுலயும் வாயிலையும் குத்திட்டான்னு. என்ன வயிற்றுல தானே குத்துன, வாயில குத்துல, அத சொன்னேன். இப்ப குத்த போறேன், அதான் சொன்னேன். நான் மாட்டிட்டேனா? இங்க நடந்தது சொன்னா அந்த டபுள் பேரல் என்ன 2 காட்டு காட்டும். வீரா, எதுவும் நடக்காத மாதிரியே போடா இங்கிருந்து. நான் எவ்வளவு மரியாதையா சொல்லிட்டு போனேன், திரும்பவும் மருந்து போய் கலக்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க? குடும்பத்துல இருக்கிறவங்க மருந்து கலந்த சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது பாதிப்பா இருந்துச்சுன்னா அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்கல்ல? சத்யாவும் இந்த வீட்டு மருமக தானே, அவங்கள ஏன் நீங்க விரோதியா நினைக்கிறீங்க? இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். உன்னாலதான் இந்த ஊர் நாட்டானுங்களை எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போதுங்க. எந்த காரியத்தையும் உருப்படியாவே பண்ண மாட்டியா நீ? தலையில மட்டும் கை வச்சிடாதம்மா. தலையில அடிக்க கூடாதா? சரி கிளம்பலாமா? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, கிளம்புறோம். என்ன வந்ததுமே கிளம்புறேன்னு சொல்றீங்க? வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போங்க. 2 நாள் இருந்துட்டு போறதுல பிரச்சனை இல்லம்மா. ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறா, அதான் நிறைய வேலை இருக்கு. சேர்மன் எலெக்ஷன்லயா? சொல்லவே இல்ல. போற போக்குல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் ராசாத்தி. எனிவேஸ் கங்க்ராட்ஸ். என்னது தங்கராசா? ஐயோ அம்மா. இவன் இப்படிதான் எப்பவுமே லூஸ்மா விளையாடிட்டு இருப்பான். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் ராசாத்தி. என்ன ராசாத்தி, சேர்மனா நிக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே? நீ ஒரு மாதிரியா இருக்கிறா? அத நான் சொல்றேமா, சேர்மனா நிக்கிறது என்னவோ சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அவ எதிர்த்து நிக்கிறது எங்க பெரியமாவ, அதனாலதான். ராசாத்தி, பொது சேவைன்னு வரும்போது உறவுக்கும் உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. நீ சேர்மனா வந்தா என்ன நடக்கும், அவங்க சேர்மனா வந்தா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இதத்தான் நானும் சொல்றேன், கேட்டாதானே? நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. உன்ன மாதிரி சுயநலம் இல்லாத ஆள் தான் பொது சேவை பண்ண வரணும். நீ தான் ஜெயிச்சு சேர்மனா வரணும். அதனால நீ குற்ற உணர்ச்சியோ சங்கடமோ பட தேவையே இல்ல, புரிதா? கை விடு. வாழ்த்துக்கள். நாங்க அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது
சேர்மன் ராசாத்தியா தான் பார்க்கணும். சரிம்மா நாங்க அப்படியே கிளம்புறோம். சரி, போலாமா? வரோம். பாத்து Bye, போமா. bye. வரோம். பாய் மச்சான். வர மச்சான். இனி மாப்பிள டைம் ஆச்சு. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுறோம். ஐயா, என்ன இவரு அடிக்கிறாரு? சத்யா நீங்க சொன்னது 100% உண்மை. தங்கச்சிக்கு உங்கள மாதிரி ஆள் தான் தேவை. வரட்டுமா? பாத்து பாத்து போயிட்டு வாங்க. பாய் சத்யா.